சார் இன்னொருத்தர் நம்ம கமெண்ட்ல கேட்டிருக்கிறாரு, சார் ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ் போட்டாங்க. கவர்மெண்ட் ஜாப்ஸ் பாதிக்குமா? ப்ளீஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. பொதுவா ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸை பொறுத்த வரைக்கும் ஃபைன் வந்து எவ்வளோ ஃபைனோ அந்த ஃபைனை கட்டிட்டா அந்த கேஸ் வந்து பெருசா பெண்டிங்ல இருக்காது. ஓகே, பெண்டிங் கேசஸ் இருக்கும்போது தான் பெரும்பாலும் ஒரு கவர்மெண்ட் ஜாபோ இல்லை இப்போ ப்ரைவேட்லையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரைவேட்ல வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் போகணும். போலீஸ் வெரிஃபிகேஷன்ல இவங்க பேர்ல என்னென்ன கேஸ் இருக்கு அப்படின்னா, அந்த ட்ரங்க் அண்ட் டிரைவை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை இருக்கும்போது தெரியாது, பெருசா அதில் வந்து ரெக்கார்டில் வராது. ஸோ ஃபைன் கட்டிட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனால் இரண்டாவது முறை, மூணாவது முறை, இஃப் சப்போஸ் அது வந்து ரிப்பீட்டட் ஹேபிச்சுவல் அஃபெண்டர், இவர் வந்து எப்போதும் குடிச்சு தான் வண்டி ஓட்டுவார்ன்ற மாதிரி இருந்து அவருடைய லைசன்ஸ் கேன்சல் ஆகும் பட்சத்தில் கண்டிப்பா அது வந்து எஃப்ஐஆர் ஆகி அது வந்து அது ஒரு கரும்புள்ளியா இருக்கும். அந்த இடத்துல பல இடங்கள்ல ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷனா இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஒண்ணு இல்ல, ஒரு டிரைவர் வேலைன்னு வச்சுக்கோங்களேன், இவர் ட்ரங்க் அண்ட் டிரைவ் ஆகி அது வந்து டிரைவிங் லைசன்ஸே கேன்சல் ஆகி திருப்பி வந்திருந்தது, அந்த மாதிரி கன்விக்டட் அக்யூஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா வேலை கிடைக்காம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப அதுல ஜாக்கிரதையா இந்த மாதிரி விஷயங்கள்ல. ஏன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, சும்மா ஒரு பெக்கு தானே, 2 பெக்கு தானே அப்படின்ற மாதிரி போய் மாட்டிக்குவாங்க. மாட்டும் போது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஆசைக்காக அவங்க லைஃபே வந்து காலி ஆகிற மாதிரி சூழ்நிலை வந்துடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா தான் இதை அணுகணும்ன்றதை வந்து இதுல இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்றேன். சார் அப்ப அப்ளிகேஷன் ஃபார்ம்லயே இவங்க கேஸ் இருக்குதுன்னு தான் எழுதணுமா? கண்டிப்பா இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, இதுக்கு மாதிரி நான் ஃபைன் கட்டியிருக்கேன் அப்படின்னு எழுதிடணும். அப்படி எழுதும் பட்சத்துல சார் ரைட்டு, ஓகே, கரெக்டா இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க, ஏதோ தவறுதலாவே ஒரு 2வது கேஸ் இருக்குன்னு பாக்குறாங்க அப்படின்னா திருப்பி அது இல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் அந்த கேஸ் வந்து நீங்க எதிர்த்து நீங்க போனா கூட 5 வருஷம் 10 வருஷம் ஆகி அதுக்கப்புறம் ரொம்ப உங்க கனவே அந்த இடத்துல நிறைவேறாம போயிடும். அதனால எப்போதுமே மறைக்கிறது அதை விட பெரிய குற்றம். அதனால மறைக்காம அதுல இருக்க டிக்ளேர் பண்ணிடணும், இந்த மாதிரி இந்த இடத்துல ஃபைன் கட்டியிருக்கேன், இந்த மாதிரி போலீஸ்ல எனக்கு பிரச்சனை வந்திருக்கு, இதை வந்து நான் சால்வ் பண்ணியிருக்கேன்னு அதை போடணும். சார் லாயரை அவங்க எப்போ அணுகி இதுக்கான ஒப்பீனியன் கேட்கணும் சார்? பொதுவாகவே இந்த மாதிரி ஏதாவது 1-2 கேஸ் இருக்கு அப்படின்னு வரும்போது அப்ளை பண்றாங்க அப்படின்னா இவங்க பேர்ல என்னென்ன கேஸ் இருக்கு அப்படின்றத அந்த அட்வொகேட் கிட்ட கேட்டு, அந்த அட்வொகேட் சம்பந்தப்பட்ட அட்வொகேட் சின்சியரா அவங்க சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல முதல்ல வெரிஃபிகேஷன் போடணும். இந்த மாதிரி ஒரு நபர் பேர்ல வேற ஏதாவது வழக்கு இருந்து நிலுவையில இருந்து முடிஞ்சிருக்கா இல்ல நிலுவையில இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு சில நேரங்களில் பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க, சம்மனே அனுப்பியிருக்க மாட்டாங்க. அப்படியே சம்மன் அனுப்பாம அப்படியே பெண்டிங்லேயே இருக்கும். 10 வருஷம் 12 வருஷம் பெண்டிங்கான நிறைய கேஸ் இருக்கு. அப்படி பெண்டிங் இருக்கும் பட்சத்தில் அதுவுமே ஆபத்து தான். ஏன்னா நிறைய பேர் மறந்துடுறாங்க, கேஸ் எஃப்ஐஆர் இவங்க பேர்ல போட்டதே மறந்துடுறாங்க. ஒரு சின்ன அடிக்கடி கேஸா இருக்கும், ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போவாங்க, அதுல இவங்க எஃப்ஐஆர் போட்டாங்களா போடலையா ஒண்ணுமே தெரியாது. இந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு வழக்கறிஞரை பார்த்து அவங்கள வந்து ஒரு விசாரணை போட்டாங்கன்னா தான் அவங்க அதுல சேஃபா இருக்க முடியும். சார் இப்போ ஒருவேளை நீ இதெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறத பத்தி பேசுறோம், ஒருவேளை நான் கவர்மெண்ட் ஜாப்ல ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு கேஸ் ஆயிருச்சு அப்படின்னா டிசிப்ளினரி ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி இருக்குமா, இல்ல அதனால அவருக்கு வேலை போறதுக்கே வாய்ப்பு இருக்குமா? அது வந்து அந்த கேஸோடைய சாராம்சம். ஒரு கேஸ் ஒன்று இருக்கு, இப்போ ட்ரங்க் அண்ட் டிரைவ் இல்ல வேற ஏதாவது ஒரு அது சார்ந்த ஒரு இதுன்னா கொஞ்சம் ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷனோட நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலது ஒரு பெரிய சீரியஸ் அஃபென்ஸ், ஓகே, நான் பெயிலபிள் வாரண்ட் அப்படி எப்படிலாம் இருக்குன்னா அவர் சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பர்மனண்டா டிஸ்மிசல் ஆகிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. சார் ஒரு கேஸ் வருது அப்படின்னா அது காம்ப்ரமைஸ் பேசுறதுக்கு கோர்ட்டுக்கு போகாமலே அதை இக்னோர் பண்ணலாமா, இல்ல அது சரியானதா தப்பானதா சார்? பொதுவாக கிரிமினல் கேஸை வந்து காம்ப்ரமைஸ்லாம் பண்ண முடியாது. கிரிமினல் கேஸ்ன்னு வந்தாலே அதை வந்து கோர்ட்டுக்கு போய் தான் அதுல காம்ப்ரமைஸ் மெமோ அது முடிஞ்சா. இப்போ ஒரு பெரிய கொலை குற்றம் இருக்கு, இல்ல கற்பழிப்பு, இல்ல வேற ஏதோ ஒன்று இருக்கு, அதுல போய் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க? காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு வேலையே இல்லையே. அது வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டால் பனிஷ்மெண்ட் தான். அதனால சிறு குற்றங்கள் சிறு குற்றங்களுக்கு வந்து அதர் சைட்ல அதை மன்னிக்கும் பட்சத்துல இல்ல காம்பன்சேஷன் அந்த மாதிரி போகிற பட்சத்துல ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. பெருங்குற்றங்களுக்கு அதுல காம்ப்ரமைஸ் போக முடியாது. சின்ன குற்றங்களுக்கு ஒரு இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போய் தான், வெளியில அவுட் ஆஃப் கோர்ட் சும்மா இல்லைன்னா மிரட்டி நாளைக்கு பண்ணாங்கன்ற மாதிரி பிரச்சனை வந்துடும். அதனால கோர்ட்ல போய் தான் அதை பண்ணணும். சார் அதாவது இவர் கேட்ட கேள்வியில ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ் அப்படிங்கிறதுக்கு ஃபைன் அப்படிங்கிறது இருக்குது, ஆனா பொதுவா கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல இருக்கிறவங்களோ இல்ல நார்மலா இருக்கிறவங்களோ ட்ரங்க் அண்ட் டிரைவை தவிர்த்து அந்த வாழ்க்கையை வெளிநடத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? 100% ட்ரங்க் அண்ட் டிரைவ்ன்றது வந்து அதுவும் ஒரு குற்றம் தான். நிறைய பேர் வந்து அது ஒரு சிவில் வழக்கு மாதிரி நினைச்சுக்கிறாங்க, சும்மா ஃபைன் தானே அப்படின்னு. அது வந்து ஒரு குற்றவியல் வழக்காகும். அதனால கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்றவங்க இந்த மாதிரி வம்பு வழக்குல மாட்டாம ஒரு சிறு குற்றம் பெருங்குற்றம்லாம் பார்க்காம இதுல இருந்து விடுபடுறது தான் நல்லது. அப்படி ஏதாவது இருந்தாலும் கூட நீங்க வந்து ஒரு வெரிஃபிகேஷன் வச்சு உங்க பேர்ல என்னென்ன வழக்கு இருக்குன்றதை கண்டிப்பா அவங்க பார்க்கணும். மேலும் உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் தேவைப்பட்டா தாராளமா கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம்.